வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மாகியையும் மாகி பகுதியை ஒட்டியுள்ள கேரள பகுதியான தலச்சேரியையும் இணைக்கின்ற 6 வழிச்சாலையினை பிரதமர் மோடி துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி காணொலி வாயிலாக பங்கேற்றார். நாடு முழுவதும் ரூபாய் 1 லட்சம் கோடி மதிப்பிலான பல்வேறு நெடுஞ்சாலைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானா மாநிலம் குருகிராம் நகரில் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேசமான மாகியையும் மாகி பகுதியை ஒட்டியுள்ள கேரள பகுதியான தலச்சேரியையும் இணைக்கின்ற 6 வழிச்சாலையினை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், நாக தியாகராஜன், அரசு செயலர் கேசவன் ஆகியோர் அப்போது உடனிருந்தனர். புதுச்சேரியில் காவல்துறையினருக்கு பிரத்யேகமாக 6 நாட்கள் நடைபெறும் மருத்துவ பரிசோதனை முகாம் இன்று துவங்கியது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல்துறையினருக்கும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் மார்ச் 11ஆம் தேதி துவங்கியது. 6 நாட்கள் நடைபெறும் முகாம் தினமும் காலை 9 மணிக்கு துவங்கி பகல் 1 மணி வரை நடைபெறுகிறது. இதில் பரிசோதனை அடிப்படையில் சிகிச்சைக்காக பரிந்துரையும் வழங்கப்படுகிறது. இம்முகாமில் காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், தொழிற்படையினர் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறையினரும் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளியான விவேகானந்தன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சோலை நகரில் கடந்த சனிக்கிழமை 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையினை ஏற்படுத்தியது. சிறுமி கொலை வழக்கில் கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றால் இருவர் மீதும் பொதுமக்கள் தாக்குதல் நடத்துவர் என்பதால் காலாப்பட்டு சிறைக்கு நேரடியாக அழைத்துச் செல்லப்பட்டனர். நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கருணாஸ், விவேகானந்தன் இருவரையும் மற்ற விசாரணை கைதிகளுடன் அடைத்தால் பிரச்சனை எழும் என்பதால் தனி சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறுமி கொலை வழக்கில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் தனி செல்லில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளி விவேகானந்தன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக சக கைதி கருணாஸ் சத்தம் போடவே சிறை வார்டன் ஓடி வந்து காப்பாற்றி எச்சரித்தார். இருவரையும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி கோரி முத்தியால்பேட்டை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். சிறுமி கொலை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வலியுறுத்தி இந்திய தேசிய இளைஞர் முன்னணி அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுதேசி மில் அருகே சிறுமியின் படுகொலைக்கு நீதி கேட்கும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வலியுறுத்தியும் இந்திய தேசிய இளைஞர் முன்னணி அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தேசிய இளைஞர் முன்னணி அமைப்பின் தலைவர் கலைப்பிரியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரியில் போதைப் பொருட்களை தடை செய்ய வேண்டும், சிறுமியின் கொலை குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஒலிபெருக்கி அனுமதி வழங்காததால் காரைக்காலில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2020-21ஆம் ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை விடுபட்ட 450 விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். சட்டசபையில் அறிவித்தது போல கூட்டுறவு பயிர் கடன்களை தள்ளுபடி செய்து அரசாணை வழங்க வேண்டும். கடந்த ஆண்டு பருத்தி சாகுபடிக்கு உரிய பயிர் காப்பீட்டுத் தொகையினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டு உண்ணாவிரத போராட்டம் வேளாண் துறை அலுவலகம் எதிரே நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு ஒலிபெருக்கி அனுமதி காவல்துறையினர் தரப்பில் வழங்கப்படவில்லை. ஆய்வாளர்களிடம் பேசி பார்த்தும் எந்த பயனும் இல்லாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள்
விவசாயிகளை தடுத்து கைது செய்ய முயன்ற காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்த முயல்வதாக கூறி காவல்துறையினரிடம் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாயிகளின் சாலை மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் பாராளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டம் நயினார் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. வட்டார தலைவர்கள் திருமலை ஜெய வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தலைவர் கோபி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்திற்கு மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் கணேசன், சன்மார்க்க மூர்த்தி, அசோகன், தனகோடி, மத்திய மாவட்ட துணைத் தலைவர் கலியமூர்த்தி, ஞானமூர்த்தி, அம்மைநாதன், மாவட்ட பொது செயலாளர் சுரேஷ் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் சார்பாக சுல்தான்பேட்டையில் மரியாதை, பெண்களின் கண்ணியம், பெண்களின் வலிமை என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் சார்பாக வில்லையனூர் சுல்தான்பேட்டை மாஷா அல்லாஷ் மினி மஹாலில் மரியாதை, பெண்களின் கண்ணியம், பெண்களின் வலிமை என்ற தலையரங்கத்தின் கீழ் கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கத்திற்கு புதுச்சேரி மாநில விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட்ஸ் தலைவர் ரஹானா பேகம் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் நர்கீஸ் பானு வரவேற்புரையாற்றினார். மாநில பொது செயலாளர்கள் சப்ரன் நிஷா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட்ஸ் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஷபிகா பேகம், SDIBI கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் அட்வொகேட் பரக்துல்லா மற்றும் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மூசா சாஹிப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட்ஸ் தேசிய பிரச்சாரமான எனது வாக்கு எனது வலிமை என்ற கருத்தரங்கத்தின் கீழ் மார்ச் 8 முதல் ஏப்ரல் 8 வரை எதிர்வரும் தேர்தலில் மகளிர் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தேசிய பிரச்சார இயக்கத்தை அதற்கான பதாகையுடன் துவக்கி வைக்கப்பட்டது. நிறைவாக மாநில பொருளாளர் பவுசியா பேகம் நன்றியுரை கூறினார். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில SDIBI கட்சியின் மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது ஃபாரூக் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இக்கருத்தரங்கத்தில் ஏராளமான புதுச்சேரி மாநில விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட்ஸ் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொம்பாக்கம் வார்டில் ரூபாய் 2 கோடியே 20 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் வார்டில் கோதண்டபாணி நகர், யோகவா நகர், ஈஸ்வர நகர் பகுதிகளுக்கு புதுச்சேரி நகராட்சி மூலம் ரூபாய் 19,30,000 மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி, செட்டிக்குளம் துர்கா நகர் பகுதியில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி, பாப்பாஞ்சாவடி சப்தகிரி கார்டன் பகுதியில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி, பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் ஒட்டப்பாளையம் கர்ம வீரர் காமராஜர் குடியிருப்பு பகுதியில் ரூபாய் 14 லட்சம் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி, மின்துறை மூலம் ரூபாய் 23 லட்சம் செலவில் செட்டிக்குளம் மற்றும் கொம்பாக்கம் பிள்ளையார் கோவில் தெரு ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்ட புதிய மின் மாற்றியினை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் பணி மற்றும் கொம்பாக்கம் ஐயனார் கோவில் முதல் செட்டிக்குளம் ரோடு கடைசி வரை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவு மூலம் ரூபாய் 1 கோடியே 40 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 2 கோடியே 20 லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணி, மின்மாற்றி இயக்கி வைக்கும் பணி மற்றும் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அந்தோணியார் கோவில் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் ரூபாய் 28,41,000 மதிப்பில் புதிய மின் இணைப்பு பேனல்ஸ் பாக்ஸ் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு பகுதியான அந்தோணியர் கோவில் தெரு அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளில் ரூபாய் 28,41,000 செலவில் புதிய மின் இணைப்பு பேனல் பாக்ஸ் அமைப்பதற்கான பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் மற்றும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் ஏரி இணை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் ஏரி இணை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 12,51,250 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். காக்காயன் தோப்பு பெருமாள் நகரில் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். அரியங்குப்பம் கொம்யூன் அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட காக்காயன் தோப்பு பெருமாள் நகரில் இருந்து வண்ணான்குளம் வரை வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிக்கான தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 7,86,215 ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு பணி ஆணை பெற்று அப்பணியினை துவங்குவதற்காக பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் இணைந்து வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் திருவள்ளுவர் விழா மற்றும் ஔவையார் விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு செயலர்கள் மற்றும் துறை இயக்குநர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பாகூர் ஸ்ரீ சுபிக்ஷம் நாட்டியாலயா மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவை தொடர்ந்து வில்லியனூர் திரு காமேஸ்வரர் ஆலயத்திலும் பாகூர் ஸ்ரீ மூலநாத சுவாமி தேவஸ்தானத்திலும் மாணவிகளின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நடனமாடிய மாணவிகளுக்கு சான்றிதழும் பரிசும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுகானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுகானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆலயத்தில் சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி சிவபெருமானுக்கு முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, அதைத் தொடர்ந்து 4ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 39ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசையினையொட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி சிரஞ்சீவி நகர் புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 39ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை முதல் மகா யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றன.
கங்கையம்மன் குளக்கரையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புது நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த கீழ் மயிலம் மயிலியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மாசி மாத உற்சவத்தில் 5ஆம் நாள் திருவிழாவில் சுவாமி ஊஞ்சல் உற்சவத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கீழ் மயிலத்தில் அமைந்துள்ள மயிலியம்மன் ஆலயத்தில் மாசி திருவிழா நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மயிலி அம்மனுக்கு 9 நாள் உற்சவம் நடைபெற்று வருவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் மயிலி அம்மனுக்கு கடந்த 6ஆம் தேதி முதல் உற்சவம் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 5ஆம் நாள் திருவிழாவில் சுவாமி ஊஞ்சல் உற்சவத்திலும் மூலவர் தங்க கவசத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அப்பள்ளிகளிலேயே ஆதார் எண் பெறுவதற்கு புதிய பதிவுகள் மற்றும் ஆதார் எண் புதுப்பித்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள், ஆணைகளை வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறையில் மாணவியர்களின் நலன்களுக்காக பல்வேறு புதுமையான செயல்பாடுகளையும் திட்டங்களையும் வகுத்து முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து நிலை மாணவர்களுக்கும் இடைநிற்றலில் இருந்து தொடர்ந்து கல்வி பயில ஏதுவாக உதவித்தொகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வுதவி மற்றும் ஊக்கத்தொகை அனைத்தும் பயனாளிகளுக்கு குறித்த நேரத்தில் முறையாக சென்று சேருவதை உறுதி செய்யும் விதமாக நேரடி பணியாளர் பரிமாற்றம் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்திடும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் 5 வயதை அடைந்தவுடன் பயோமெட்ரிக் தகவல்களை கட்டாயம் பதிவு செய்தல் வேண்டும். இவ்வகை பதிவு செய்தல் பணிகளையும் தற்போது பள்ளியிலேயே மேற்கொள்ளலாம். மேலும் பதிவு செய்தலின் போது பிறந்த தேதி, பெயர், முகவரி, அலைபேசி எண் போன்றவற்றில் உள்ள திருத்தங்களையும் எவ்வித கட்டணமும் இன்றி மேற்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சுமார் 8600 ஆண்டுகள் பழமையான ரொட்டி துண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை ஆய்வாளர்களால் நம்பவே முடியவில்லை. அந்த ரொட்டி எங்கே, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறித்து நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் பயன்படுத்தும் முக்கியமான உணவுப் பொருட்களில் ஒன்று ரொட்டி. போர் போன்ற காலங்களிலும் சரி, உடம்பு சரியில்லாமல் போனாலும் சரி, எப்போதும் ரொட்டியை தான் தருவார்கள். உலகில் அனைத்து நாடுகளிலும் ரொட்டி பயன்படுத்தப்பட்டே வருகிறது. ரொட்டியை சரியான முறையில் தயாரித்து பயன்படுத்தினால் அதை நீண்ட காலம் அப்படியே பாதுகாக்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் எத்தனை காலம் அப்படி பாதுகாக்க முடியும் என்ற கேள்வி பலருக்கும் வரும். இந்த ரொட்டி கிமு 6600க்கு முந்தையது என்று ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். தெற்கு துருக்கி நாட்டில் உள்ள கென்யா என்ற மாகாணத்தில் உள்ள ஒரு தொல்பொருள் தளமான கேடல் ஹோயுக் என்ற பகுதியில் இந்த பழமையான ரொட்டியை கண்டுபிடித்துள்ளனர். இதை மைக்ரோஸ்கோப் மூலமாகவும் ஆய்வு செய்துள்ளனர். இது துருக்கிக்கும் உலகிற்கும் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த ரொட்டியின் மேலே களிமண்ணில் மெல்லிய அடுக்கு இருந்துள்ளது. அதுவே இத்தனை 1000 ஆண்டுகள் ரொட்டியினை பாதுகாத்து வந்துள்ளது. இத்தனை 1000 ஆண்டுகள் பழமையான இந்த ரொட்டி நெட்டிசன்கள் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. IPL வரலாற்றில் அதிக முறை IPL இறுதிப் போட்டியில் ஆடிய வீரர் என்ற இமாலய சாதனை ஒன்றை தன்வசம் வைத்திருக்கிறார் தோனி. இந்த சாதனையினை வேறு எந்த வீரர்களாலும் அத்தனை எளிதில் முறியடித்து விட முடியாது. அந்த அளவிற்கு அதிக IPL இறுதிப் போட்டியில் ஆடியிருக்கிறார் தோனி. 2008 முதல் 2023 வரை இதுவரை 16 IPL தொடர்கள் நடந்துள்ளன. இதில் CSK அணி சார்பில் 14 IPL தொடர்களில் பங்கேற்ற தோனி, ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணி சார்பில் 2016 மற்றும் 2017 IPL தொடர்களில் ஆடியிருந்தார். இந்த 16 தொடர்களில் CSK அணி சார்பில் 10 முறையும், புனே அணி சார்பில் 1 முறையும் தோனி IPL இறுதிப் போட்டியில் ஆடியிருக்கிறார். 2017 புனே அணிக்காக இறுதிப் போட்டியில் பங்கேற்றார். CSK அணிக்காக 2008, 2010, 2011,
2012, 2013, 2015, 2018, 2019, 2021 மற்றும் 2023 ஆண்டுகளில் தோனி IPL இறுதிப் போட்டியில் பங்கேற்றிருந்தார். இதில் 2008, 2011, 2018, 2021 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளில் CSK அணி கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.